அந்த ஜெனரேட்டர் வச்சிருந்த தட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் விழுந்துட்டாங்களா. அந்த பையன் உள்ள போனானா, வேணே உள்ள போறதுக்கு கூட்ட நெரிசல்ல போனான்னு தெரியல. போன அடுத்த செகண்ட் இங்க இருந்து லைன் எல்லாமே கட் ஆயிருச்சு. இங்க ஃபுல்லா இருட்டாயிருச்சு. இங்க ஃபுல்லா மொத்தமும் லேடிஸ் தான் நின்னுட்டு இருக்கோம். நான் அங்க இருந்து அப்படி எப்படியாவது அந்த பக்கம் போய் இந்த ரோட்டு நடு அந்த என்ட்ரன்ஸ் வரலும் போயிட்டேன். அங்க இருந்து கூப்பினேன். அந்த இடத்துல நிக்கிற 4 பேர்த்து சொல்றேன், அண்ணா அந்த அங்க யாரு விஜய்னு கத்தல, உயிருக்கு கத்துறாங்க, போய் காப்பாத்துங்க அப்படின்னு நான் சொல்றேன். யாருமே கேட்கவே இல்லை, யாருமே திரும்பி இந்த பக்கம் பார்க்கவே இல்லை. எல்லாமே அந்த பக்கமே பார்த்த மாதிரி இருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளிட்டு வரும் நெசசிட்டி இல்ல. இப்ப இவர் வந்தாருன்னா கூட்டத்தை இப்படி பிரிச்சிருந்தாங்கன்னா அங்க இருந்து இங்கதான் தள்ளிட்டு வந்திருப்பாங்க. எங்களை வந்து பேக் சைட்ல இருந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசனே இல்லாம பேக் சைட்ல இருந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க பாப்பா வந்து பாத்தீங்கன்னா வரல, அவளுக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கனால அவ வந்து இந்த ரோட்டோட என்ட்ரன்ஸ்ல அங்க இருந்திருக்கா, உட்கார்ந்து இருந்தா. அவ எனக்கு சொல்றா, 2-3 பேர் வந்து பாத்தீங்கன்னா வண்டி குறுக்க போட்டாங்க, தண்ணி அடிச்சுட்டு வந்து அவ்வளவு ப்ராப்ளம் பண்றாங்க. இங்கேயுமே பசங்க தண்ணி அடிச்சுட்டு ஊருக்கம் இருக்கவும் லேடிஸ் இடிக்கவும் போக வரவுமே இருந்தாங்க.